இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேல வந்துட்டு 3 பெஸ்ட்டான காம்போ இருக்காங்க. ஸோ, அதில் வந்துட்டு இருக்கிறதுலே யார் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஸோ, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யார்னா சிவன் டுபேவும் டேரி மிச்சல் இந்த காம்போ வந்து ஸ்பின் அட்டாக்கிங் காம்போ வச்சுக்கலாம், மிடில் ஆர்டர் காம்போன்னு சொல்லலாம். ஸோ, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்குது, பவுலிங்கும் போடுவாங்க, பாப் டைம் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. பேட்டிங்கும் 2 பேரும் ஸ்பின்னர்ஸை தான் விளாசுவாங்க. பேசஸும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ, ஒரு மரண மாதம் இருக்க போது இந்த 2 காம்போக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, இந்த காம்போ ஃபஸ்ட்டு நடக்க போகுது. அடுத்தது வந்துட்டு ஓப்பனிங் காம்போ யாருன்னா ரச்சினும் ருத்ராஜுக்கும். ஸோ, இந்த காம்போவும் ஒரு பீஸ்ட் காம்போன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேரும் ஃபயராக அடிக்கிற பிளேயர்ஸ் தான். ஸோ, இந்த வருஷம் மரண மாதம் இருக்க போகுது பேட்டிங்கு. ஆர்சிபி டீம் அளவோட பயங்கரமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, அவங்க டீமில் வந்துட்டு ஓப்பனிங்கில் கோலி, ஃபேஃபு, மேக்ஸ்வெல் மட்டும் தான் வச்சு ஹைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம டீமில் ஒவ்வொருத்தர் பேர் கேட்டாலே ஹைப்பில் இருக்குது, அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ, பார்ப்போம். இந்த காம்போ செகண்ட் காம்போ. இப்போ வந்து தேர்ட் காம்போ எது பார்த்தீங்கன்னா பவுலிங் காம்போ. பவுலிங்கில் வந்துட்டு ஸ்விங் பண்ணுற பிளேயர்ஸ் யார்? தீபக் மற்றும் முகேஷ். தீபக் சகர் எப்படி போடுவாரோ அதே தான் முகேஷ் சௌத்ரி லெஃப்ட்டில் போடுவார். ஸோ, மரண மாதம் இருக்க போகுது. ஏன்னா முகேஷ் சௌத்ரியும் தீபக் சகரும் இது வரைக்கும் ஒன்றா விளாண்டதில்லை. ஸோ, ஃபஸ்ட் மேட்ச் வந்து விளாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் 22 அன்றைக்கி. அது ஆர்சிபி கூட. ஸோ, பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருக்க போது. லாஸ்ட் டைம் நம்ம ஆர்சிபி கூட மோதும்போது 70 அவங்கள ஆல் அவுட் பண்ணோம். இந்த டைம் அதுக்கு கம்மியாக கூட ஆல் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது. ரீசன் என்னென்னா, விராட் கோலி ரொம்ப நாள் கழித்து இதுக்கு வராரு, கேம்பெயினுக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஃபேஃப் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. இது SA20ல் அதுக்கப்புறம் தான் கடைசி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தான் ஃபார்முக்கே வந்தார். ஸோ, இப்போ நடக்கிறத பொறுத்த பார்த்தா ஏர்லியாக ஸ்விங் கிடச்சாலும் டக்குன்னு இவங்க 2 பேர் விக்கெட்ஸ் எடுத்துட்டா மேக்ஸ்வெல் மட்டும் ஒரு விக்கெட் மெயின் விக்கெட்டுன்னு சொல்லுவேன். மற்ற எல்லாரும் ஓரளவுக்கு டக்குன்னு தூக்கிடலாம். ஏன்னா ஸ்பின் மற்ற யாருக்கும் ஆட தெரியாது. ஃபேஃப், கோலி, மேக்ஸ்வெல் இவங்க 3 பேரும் ஒரு மெயின் விக்கெட், மற்றவங்களாம் ஒரு டக்குன்னு எடுக்கிற விக்கெட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ, இந்த 3 காம்போவில் எந்த காம்போ பெஸ்ட்டான காம்போன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பாருங்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.